முருங்கைக்கீரை சூப்புங்க. முருங்கைக்கீரை ஒரு கட்டுங்க, சின்ன வெங்காயம், பூண்டு, பல்லாரி, சின்ன வெங்காயம், பூண்டு, குருமிளகு 1/4 டீஸ்பூன் பவுட்ருங்க, ஜீரகப்பொடி பவுட்ரு 1/4 டீஸ்பூனுங்க, தக்காளி ஒன்று. ஃபஸ்ட்டே பூண்டை தட்டியாச்சுங்க. முருங்கைக்கீரையும் தண்ணி மூழ்கிற அளவுக்கு நம்ம 4-5 விசில் விட்டாச்சுங்க. இப்போ நம்ம அந்த பருப்பு மத்தில் கொஞ்சம் அந்த பூண்டையெல்லாம் நசுக்கி, தக்காளி, பூண்டு வந்து தோலோடவே நம்ம போட்டுக்கலாங்க, தட்டிக்கலாங்க இந்த பருப்பு மத்துலைங்க. இது நம்ம தக்காளி இந்த சின்ன வெங்காயமெல்லாம் கொஞ்சம் நசுங்கிற அளவுக்கு நம்ம தட்டி விட்டால் போதும். நம்மளுக்கு சூப் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் கூட சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லாட்டி பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் லேசாக சூடு பண்ணால் போதும். ஃபில்டர் தண்ணி ஊற்றுறதுனால ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைங்க. இதை வந்து இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். நம்ம நல்லா கடையிறனாலும் கடைஞ்சிக்கலாம். இதை வந்து நம்ம பூண்டு தொளிச்சு போட்டிருந்தா அப்படியே சாப்பாட்டுக்கும் கூட பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அன்றைக்கி வந்து நம்ம பூண்டு வந்து தோலோடவே தட்டி போட்டிருக்கிறேங்க, சின்ன வெங்காயம் தொளிச்சு போட்டிருக்கிறேங்க, தக்காளி 4 கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. நம்ம வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலையும் வடிச்சிட்டுங்க, நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ கலக்கலாங்க. இல்லை இதே போடணுன்னாலும் நம்ம விட்டுடலாங்க. இந்த கீரை வந்து சக்கைதாங்க, நம்ம தண்ணியாட்டம் அப்படியே குடிச்சுக்கலாங்க. கீரையாக சாப்பிட்றதுக்கு சிரமப்படுறவங்க, பிடிக்காதவங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி மாதிரி சூப்பு செஞ்சு குடிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு 2-3 டம்ளருக்கு மேலே ஒரு 4 டம்ளர் சூப் இருக்குங்க. இதே போதுமானதாக இருக்குங்க. நமக்கு இதுலேயுமே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க, இதை கடைஞ்சிட்டுங்க இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மறுபடியும் கூட நம்ம சூப் குடிச்சிக்கலாங்க, வேஸ்ட் பண்ணாமீங்க. இப்போ வந்து நம்ம சிவப்பு தண்டங்கீரை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குதுங்க. இது பாசி பருப்புங்க, தோல் நீக்கின பாசி பருப்புங்க, பூண்டு. இதை குக்கரில் இந்த குக்கரில் ஒரு 4-5 சவுண்டு விட்டுங்க. 4 சவுண்டு விட வேண்டியது இல்லைங்க, ஒரு 2 சவுண்டு விட்டாலே வெந்து போயிடுங்க. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகா, இதெல்லாம் வணக்கிட்டுங்க. நம்ம அந்த 2 சவுண்டு விட்டதை கடைஞ்சிட்டுங்க. இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்குங்க. நான் சும்மா அடுப்பு வந்துட்டு சும்மா சிம்மில் வச்சேன். இதை குக்கரில் 2 சவுண்டு வச்சுங்க. நம்ம தாளித்து எந்த காரம் எதுவும் போட வேண்டியது இல்லைங்க. இதை தாளித்து அப்படியே நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம். மிளகா வந்து சும்மா பேருக்கு உடச்சி விட்டுருக்குறாங்க, அந்த விதையெல்லாம் விழுந்துருந்துட்டுங்க. அவ்வளோதாங்க, நம்ம காரம் அதிகமாக இருக்காது. இது வெந்ததுன்னா கம்மியாக தான் இருக்குங்க, ஒரு 2 சவுண்டு விட்டால் போதும். இது வந்து நான் சும்மா ஸ்டவ்வு சிம்மில் வச்சு பருப்பு இப்போ தான் போட்டிருக்குங்க. 4-5 இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அது சிம்மில் இருக்கட்டுன்ட்டுங்க. இதை கடைஞ்சி தண்ணி ஊற்றி நம்ம வேறு கப்பில் எடுத்து வச்சுட்டு இதே குக்கரில் நம்ம இந்த பருப்பு, பூண்டு, இந்த கீரையும் ஜீரகம் 2 விசில் விட்டுங்க. இந்த சின்ன வெங்காயம், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, வரமிளகா, இதெல்லாம் சின்ன வெங்காயம்லாம் வதக்கி கலக்கி உப்பு போட்டு நம்ம சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாங்க.